சமீபத்தில் ஒரு நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். அகமதாபாத்தில் இட்லி, தோசை இந்த மாவை கடையில் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்ட அடுத்த நாள் அப்பா, அம்மா, 2 குழந்தைங்க. இந்த 4 பேருக்குமே வயிறு வலி, வாந்தி இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருது. உடனே அந்த அப்பா ஒரு 3 மாதத்து குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை. இந்த 3 மாதத்து குழந்தைய கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ண அடுத்த நாள் அந்த குழந்தை இறந்து போகுது. அதை வெளியில் சொல்லாமல் அந்த குழந்தைய போய் புதைச்சிடுறாங்க. இதனால் இறந்ததுங்கிற காரணம் தெரிஞ்சிருக்குமோ இல்லை தெரியலையோ, இதை வேணும்ன்ட்டு பர்பஸாக பண்ணாங்களா, இல்லை ஏதோ காரணத்தினால குழந்தை இறந்து போச்சுன்னு நினைச்சாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஒரு விஷயம், 4 பேருக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த அப்பா என்ன பண்ணுறாரு, வாங்கிட்டு வந்த மாவு ஒரு 3 கிலோ மாவு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதில் ஒரு 1/4 கிலோ தோசையாகவும் இட்லியாக சாப்பிட்ருக்காங்க. மிச்சத்தை கொண்டே அந்த கடையில் கொடுத்துட்றாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு, இந்த மாவுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அதை கொண்டே கொடுத்துட்றாரு. 2வது குழந்தையும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரணும், மறுபடியும் கொண்டே அந்த 2வது குழந்தைய அட்மிட் பண்ணுறாரு. இந்த குழந்தை அது ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு அந்த குழந்தை இறந்து போகுது. இந்த 2வது குழந்தை இறந்த பிறகு தான் இவர் இந்த மாதிரி இந்த தோசை மாவில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸில். போலீஸ் உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு திங், அந்த மாவு சாம்பிள் அந்த மாவு கடையில் போய் கேட்குறாங்க. ஆனால் அந்த மாவு கடைக்காரர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 100லேருந்து 120 கிலோ நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க வந்த அதே நாளில் இத்தனை பேருக்கு 200 பேருக்கு மேலே கொடுத்துருக்கோம், யாருக்கும் இந்த ப்ராப்ளம் வரல, அப்போ இந்த மாவில் இருக்கிற பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த வீட்டில் இருந்த மாவை கொண்டே அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டதுனால இவங்க சாப்பிட்ட மாவை எடுத்து டெஸ்ட் பண்ணவும் முடியல இவங்களால. பட் என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தை புதைக்கப்பட்ட குழந்தையை எடுத்து ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த அப்பாவும் அம்மாவும் கூட அட்மிட் ஆகி அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ரெக்கவர் ஆயிடுறாங்க. ஆனால் ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது, போலீஸுக்கும் கூட. அதாவது ஒரு 3 மாதத்து குழந்தை நிச்சயமாக ஒரு தோசையை சாப்பிட்ருக்க சான்ஸ் இல்லை. அந்த குழந்தை ஏன் இறந்தது? 2வது, இந்த குழந்தைக்கு ஒரு தாய்ப்பால் மூலியமாக இந்த மாவில் இருந்த விஷப்பொருள் ஏதாவது அந்த குழந்தைக்கு போயிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது, போலீஸுக்கும் டவுட் வருது, உண்மையிலேயே இந்த மாவு தான் காரணமா? ஆனால் 3 மாதத்து குழந்தை இறந்ததை அடிப்படையாக வச்சு அதே நாளில் அதே மாவை 200 பேர் சாப்பிட்ருக்காங்க, அதையும் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது மாவுனால் வந்ததுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணும்பொழுது அந்த பிளட் சாம்பிளில் அலுமினியம் பாஸ்பைடு அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் கலந்துருக்கு, கொஞ்சம் ஜிங்க் இருந்திருக்கு. இப்போது இந்த அலுமினியம் பாஸ்பைடு அப்படிங்கிறத எங்கேருந்து வந்துன்னு பார்க்கும்பொழுது ஒரு பெஸ்டிசைட், களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி, இந்த எலி மருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு பவுடர். இந்த பவுடரில் இந்த அலுமினியம் பாஸ்பைட் இருக்குது. இது ஒரு விஷத்தன்மை வாய்ந்தது. இப்போது அலுமினியம் பாஸ்பைட் இவங்க உடம்புக்குள்ளே எப்படி வந்ததுன்னு செக் பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணுறாங்க, நிச்சயமாக இது இட்லி மாவுலேருந்து இல்லை, மற்ற பாசிபிலிட்டிஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று, நிச்சயமாக ஆக்சிடென்டலாக இது அவங்க சாப்பிட்ருக்க சான்ஸ் இல்லை. அப்புறம் விசாரிக்கும் பொழுது அவங்க வீட்டில் இந்த பாய்சன் கலந்த அந்த பவுடர், அந்த எலி மருந்தோ இல்லை பூச்சிக்கொல்லியோ 10 பாக்கெட் வாங்கினதுக்கான எவிடன்ஸ் கிடைக்குது. அதில் 8 பாக்கெட் ரெக்கவர் பண்ணுறாங்க, 2 பாக்கெட் எங்கேன்னு தெரியல. அப்போது டவுட் என்ன, 2 விஷயம். ஒன்று, சூசைட் அட்டெம்ப்ட். த ஹோல் ஃபேமிலி இதை சாப்பிட்டு இறந்து போயிருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கணும். அது ஒன்று தான் சான்ஸ் இருக்குது. ஆக்சிடென்டலாக ஒரு மாவுலேயோ வேறு எதுலேயோ இது கலக்க சான்ஸ் இல்லை. எப்படியோ இந்த மாவு காரணம் இல்லை, அந்த கடைக்காரரும் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார். அவரை கேள்வி மேலே கேள்வி கேட்டிருப்பாங்க. அவருடைய பிஸ்னஸும்
இது மாவுனால் இல்லைன்னு ப்ரூவ் ஆகிற வரைக்கும் ஒரு கஷ்டத்தை, அவருடைய பிஸ்னஸ்லேயும் ஒரு கஷ்டத்தை உண்டாக்கியிருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்து மேலே ஒரு ப்ளேம் பண்ணி எப்படியாவது தப்பிக்க பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அவ்வளவு ஈஸியாக ஒரு விஷயத்தை விட முடியாது. மாவுனால ஒரு ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வருது. வரலாம். பட் இவ்வளவு சீரியஸாக ஒரு இறப்பை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு வருமா அப்படின்னா டவுட். இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாவு, புளிக்க வைக்கிற மாவு, ஃபெர்மெண்டேஷன், நொதிக்க வைக்கிறது, ஒரு இட்லி தோசை மாவை அரைச்சி ஒரு நைட் ஃபுல்லும் வச்சு அடுத்த நாள் எடுத்து சாப்பிடும்போது அதில் இப்படியெல்லாம் சில ப்ராப்ளம் வருமா? அது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், கடையில் வாங்குகிற மாவு நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லாக வாங்கணும், எந்த வகையில் கடையில் வாங்குகிற மாவு அவாய்ட் பண்ணால் நல்லது, அப்படி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னவெல்லாம் அதில் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த குழந்தைகள் இறப்புக்கும் இந்த மாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆனாலும் நமக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புனது இந்த மாவு. அட்லீஸ்ட் இதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு, ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து இந்த மாவு என்ன, இதனால் என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபெர்மெண்டேஷன்னா என்ன, புளிக்க வைக்கிறதா என்ன, நொதித்தல்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மாவுக்குள்ளே சில கிருமிகள் போகுது நம்ம கரைக்கும் பொழுது. 90% இந்த கிருமிகள் நம்ம கையில் இருக்கிற கிருமிகள் தான் அந்த மாவுக்குள்ளே போகுது. அந்த கிருமிகள் அந்த மாவை நொதிக்க வைக்க ஆரம்பிக்குது. அந்த ப்ராசஸில் இந்த கார்போஹைட்ரேட், இந்த மாவுச்சத்து இல்லை அந்த குளுக்கோஸ், இது ஃபெர்மெண்ட் ஆகி அந்த ப்ராசஸ் நடுவில் ஒரு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் இருக்குது. ஆல்கஹாலிக், லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் இருக்குது. அந்த டீப்பாக நம்ம போக வேண்டாம். பட் ப்ராசஸ் என்ன, ஒரு மாவு புளிக்குது, பொங்குது அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு அதில் உண்டாகுதோ, இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் அது மேலே வரும்பொழுது அந்த மாவை பொங்க வைக்குது, புளிக்க வைக்குது. இன்னமும் நிறைய பேர் என் கையில் கரைச்சா நல்லா புளிக்கும், இட்லி சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்கிற மாமியார்களும் அதனால் வரக்கூடிய சில பிரச்சனைகளும் நிறைய இருக்குது. ஸோ மாவு ஃபெர்மெண்ட் ஆகி புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாக்டீரியா தான் காரணம். இந்த பாக்டீரியா ஒரு நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கிறதுனால நம்ம அதை ஒத்துக்கிறோம். இதை தவிர அது உள்ளுக்குள்ள வேறு ஏதாவது ஒரு பாக்டீரியா போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரைச்ச மாவை எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம், அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் அரைக்கும் பொழுது தெரியும். இதையே நம்ம கடையில் போய் வாங்கும்பொழுது நிறைய விஷயங்களை பார்த்து வாங்க வேண்டியிருக்குது. அந்த விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி சம்மர், இந்த சமயத்தில் ரொம்ப சீக்கிரம் இந்த மாவு புளிக்கும், ரொம்ப அதிகமாகவும் புளிக்க சான்ஸ் இருக்குது. இதே ஒரு குளிர்காலத்தில் ஒரு நாள் ஃபுல்லும் வச்சுருந்தா கூட மாவு புளிக்கிறது இல்லை. அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் டிலே ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். புளிச்சு போன ஒரு மாவை அப்படியே வச்சோம்னா இன்னும் நிறைய புளிக்க ஆரம்பிச்சு, நிறையா இந்த கிருமிகள் நிறைய வளர்ந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு வரும்பொழுது நேச்சுரலாகவே எக்ஸ்ட்ராவாக ஒரு புளிப்பான ஒரு வாசனை அடிக்க ஆரம்பிக்குது. அப்போது சீசன் ஒரு காரணம். இது எந்த இடத்துல ரொம்ப முக்கியம்னா, சம்மர் மாதிரி சீசனில் கடையில் வாங்கும் பொழுது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக அதை செக் பண்ணி வாங்கணும். ஒரு நாள் டிலே பண்ணால் கூட போச்சு. அது இல்லாமல் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல ஒரு ஃப்ரிட்ஜு அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லும் ஒரு கரண்ட் இல்லைன்னா நிச்சயமாக அந்த மாவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக புளிச்சு கெட்டு போக சான்சஸ் இருக்குது. கடையில் வைக்கிற மாவு பிஸ்னஸ் நிச்சயமாக மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை பெருசாக அவங்க கவர் பண்ணி மூடி வைக்கிறதும் இல்லை, கவரில் சீல் பண்ணி வைக்கிறதுங்கிறது வேறு. பட் நிறைய இடங்களில் ஒரு பாலித்தீன் பேக்கில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒவ்வொரு கிலோவாக வச்சு விற்கிறாங்க. இவங்க இந்த மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா சுகாதார முறையில் செஞ்சாங்களா அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு தெரியாது. அப்போது இந்த மாதிரி மாவை கடையில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, இந்த மாவு ஓப்பனாக வச்சுருக்காங்க, இது ஈஸியாக கண்டாமினேட் ஆக சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரெஃப்ரிஜரேஷன் சரியான முறையில் ஒரு
டெம்பரேச்சர், இத்தனை டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அதை யாரும் செட் பண்ணி வைக்கிறது இல்லை. அப்படி பண்ணும்போது ஓவர் ஃபெர்மெண்டேஷன், கொஞ்சம் அதிகமான முறையில் இது ஃபெர்மெண்ட் ஆச்சு அப்படின்னா ஓவராக புளிச்சு போகும்பொழுது அதனால் சில பேருக்கு ஆசிடிட்டி, எக்ஸ்ட்ரா ஆசிட் சுரக்கலாம், வயிறு கஷ்டப்படுத்தலாம், ஒரு ப்ளோட்டிங், ஒரு வாயு உப்புசம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளோட் ஆகலாம். இல்லை இந்த மாவுனால் செஞ்ச இட்லியோ தோசையோ ஜீரணமாகாமல் போகும். ஸோ ஓவர் ஃபெர்மெண்டேஷன். ஏன்னா அந்த மாவை அவங்க என்னைக்கு அரைச்சாங்க, எத்தனை நாள் வச்சுருந்தாங்க, எப்படி பாதுகாப்பாக வச்சுருந்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்படி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு சமயத்தில் மாவு விற்பனை ஆகலைன்னா அது வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ், சில பொருட்களை அதில் சேர்ப்பாங்க. அதாவது இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை கம்மி பண்ணவும் அந்த மாவு கெட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கும் பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து நான் சொன்ன மாதிரி கையை வச்சு கரைக்கும் பொழுது இந்த கையில் என்னென்ன பாக்டீரியாஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இவங்க சரியான முறையில் கையை கழுவி சுத்தம் பண்ணி செய்கிறாங்களான்னு தெரியாது. பட் நல்லா கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி சோப்பெல்லாம் போட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கரைக்கிற மாவு அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது. ஸோ ஒரு மாவு ஏன் நான் கரைச்சா புளிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் கை கம்ப்ளீட்டாக சுத்தமாக இல்லை, நிறைய கிருமிகள் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நீங்களா எக்கச்சக்கமான கிருமிகளை நீங்களே உள்ளே செலுத்துறீங்க. அதில் மாவை புளிக்க வைக்கிற கிருமியும் இருக்கலாம், மாவு கெட்டு போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய கிருமிகளும் இருக்கலாம். பிஸ்னஸ்க்குன்னு அரைக்கிற மாவு, அந்த அரிசி, அந்த உளுந்து, இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ சீப்பான பொருள் கிடைக்குமோ அதை செய்வாங்க, அதை வாங்கி தான் செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுதுமே நம்ம வீட்டில் நம்ம அரைக்கும் பொழுது நிறைய தடவை அந்த கழுவுவோம். நல்லா தண்ணி விட்டு கழுவி 2-3 தடவை பண்ணி சுத்தம் பண்ண பிற்பாடு தான் அதை அரைக்க ஆரம்பிப்போம். பட் அதிகப்படியான ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன், ஒரு பிஸ்னஸ்க்காக நிறைய அரைக்கும் பொழுது, இப்போ அவர் சொல்கிறாரு ஒரு நாளைக்கு 100-125 கிலோ நான் வியாபாரம் பண்ணுறேங்கிறாரு. இந்த 100-125 கிலோ அதுக்கு முதல் நாள் அவர் அரைச்சிருப்பாரா? அந்த 100-125 கிலோ மாவை எப்படி அவர் ப்ரிசர்வ் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த 100 கிலோ மாவும் இன்றைக்கே விற்றுருமா அப்படின்னும் தெரியாது. அப்போது பிஸ்னஸ்க்குன்னு பண்ணும்போது ப்ராப்ளம் நிறையா வரும். அதனால தான் கடையில் வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி வாங்கின மாவு அத்தனையிலேயே ஒரே சமயத்தில் உப்பு போடாமல் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு கலந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மாவை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல பழக்கம். ஸோ எப்படியெல்லாம் ப்ராப்ளம் வரலான்னு பார்த்தோம். நம்ம இது எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடையில் ஒரு மாவு வாங்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல அதை மோந்து பார்க்கலாம். வாசனையாக ஒரு நாற்றம். ஒரு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு உங்களுக்கே தெரியும், அந்த மாவனுடைய ஸ்மெல்லு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். பட் கொஞ்சம் நாளாச்சு இல்லை கெட்டு போகிற ஸ்டேஜுக்கு வரும்போது அதை மோந்து பார்க்கும்போது நம்ம முகத்தை இந்த பக்கம் எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல் அப்படிம்பாங்க, ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கஷ்டமான ஒரு வாசனை, ஒரு நாற்றம் அடிக்கும், ஒரு ஃபவுல் ஸ்மெல் அப்படிங்கலாம். அடுத்தது இந்த மாவை கொஞ்சம் எடுத்து தொட்டு பார்க்கலாம். அந்த டெக்ஸ்சர் அது எப்படி இருக்குது அப்படின்னு அது தொடும்போதே நமக்கு தெரியும். அந்த ஃபீல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும், கொஞ்சமாக அதில் காற்று கலந்த மாதிரி இருக்கணும். கெட்டுப்போன மாவு நிறைய தண்ணி கலந்த மாதிரி இருக்கும். அந்த தண்ணியும் அந்த மாவில் இருக்கிற அந்த மாவும் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, ரொம்பவே கெட்டியான மாதிரி இருக்கும், கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். சரி, இந்த மாவை பார்த்த உடனே ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அதை தொட்டு பார்க்குறதுக்கு முன்னாடியே மேலாவே பார்க்கலாம். கலர் நல்ல பிரைட் ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், லேசான ஒரு கிரே கலர் அப்படி இருந்தது அப்படின்னா, அது மேலே ஏதாவது படர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக ஃபங்கஸ், ஒரு மோல்டு இந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது. சமயத்தில் அது பிரைட்டாக இல்லாமல் டல்லாக இருந்ததுனாலுமே நிச்சயமாக அதை யோசிக்கணும். இந்த நொதிச்சு போகும்போது இந்த பாக்டீரியா மட்டும் இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணலை, வேறு ஏதாவது பாக்டீரியா சேர்ந்துருந்தது அப்படின்னா அது மேலே இருக்கக்கூடிய அந்த காற்று குமிழிகள் நிறையாவே இருக்கும், கொஞ்சம் பெருசாகவுமே இருக்கும். நல்லா சாதாரணமாக புளிக்கிற மாவு
இந்த காற்று குமிழிகள்லாம் பெருசாக தெரியாது, கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்குமே ஒழிஞ்சு இந்த பபுள்ஸ் எல்லாம் தெரியாது. பட் இந்த பபுள்ஸ் நிறைய இருந்தது, கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்மெல்லோடு சேர்ந்து இந்த டச்சும் வித்தியாசமாக இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த மாவை அவாய்ட் பண்ணிடணும். அடுத்தது ஸ்டோரேஜ். எப்படி இந்த மாவை நம்ம பாதுகாப்பாக வைக்கிறோம்? ஃப்ரிட்ஜ் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும்? ஒரு 4 டிகிரி செல்சியஸ் அந்த டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணலாலுமே 10 நாள் 15 நாள்லாம் வைக்கக்கூடாது. ஒரு 2 to 4 டேஸ் அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் இதை சாப்பிட்டு முடிச்சிடணும். பட் அப்போவுமே இந்த டெம்பரேச்சர் கண்டினியூஸாக மெயின்டைன் ஆகிருக்கணும். அதை ஏர்டைட்டாக மூடி வைக்கணும். ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் இதெல்லாம் கரண்ட் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ரிட்ஜ் ஓடலை அப்படின்னா வெளியே இருக்கிற டெம்பரேச்சரை விட சம்டைம்ஸ் உள்ளே இருக்கிறது ரொம்ப ஹாட்டாக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் ரொம்ப சீக்கிரமாக அந்த மாவு கெட்டு போக சான்ஸ் இருக்குது. அப்போது இதை அந்த கடையிலேருந்து வாங்குகிற கடைக்காரர் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இப்படி கெட்டுப்போன மாவை குழந்தைகளுக்கும் கொஞ்சம் வயசானவங்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா இதனுடைய ரிசல்ட் ரொம்பவே மோசமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இந்த பாக்டீரியாஸ் எவ்வளவு மோசமான கிருமிகளோ அதுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி வர்ற ஒரு பிரச்சனைக்கு ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது ஏன் ஃபுட்லேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்னு வைக்கலை, இதுக்கு ஏன் ஃபுட் பாய்சனிங்னு வச்சாங்க? இந்த பாய்சனுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்ன? இன்னுமே நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது என்ன, எதனால் இதுக்கு ஃபுட் பாய்சனிங்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன்னா என்ன, ஒரு மாவு கெட்டு போயிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸு, இந்த அகமதாபாத்தில் அந்த இறந்த 2 குழந்தைகள் அந்த அப்பா அம்மா இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இது நிச்சயமாக ஒரு ஃபுட் பாய்சனிங்னால் வரல, மாவுனால் வரல, இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்குது. டெலிபரேட்டாக வாலண்டியராக இவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்களா ஃபேமிலியோட அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்துட்ருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயம் நமக்கு சில விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக அமைஞ்சது. பட் எ லாஸ் இஸ் அ லாஸ். இந்த 4 பேரும் இறந்துருந்தால் அது வேறு விஷயம். இப்போது இதில் 2 பேர் பழைச்சிட்டாங்க, அப்பா அம்மா, குழந்தைங்க 2 பேர் இறந்துட்டாங்க. இப்போ இந்த 2 பேர் மேலேயும் ஒரு கேஸ் நடக்கும். சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறதே ஒரு குற்றமான செயல் அப்படிங்கும் பொழுது இந்த குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து இந்த குழந்தைகள் இறந்து போனதுக்கு இது ஆல்மோஸ்ட் ஒரு மர்டர் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கிறது அதனுடைய விளைவுகள் மிக மோசமானதாக தான் இருக்கும். நம்மளை நாமே அழிச்சிக்கிறது ஒரு முடிவே இல்லை. கடவுள் நம்மளை அதுக்கு படைக்கலை. நம்ம உயிர் நம்ம உடல் நம்மளதே இல்லை, நம்மளுடைய அப்பா அம்மாவுடையது. அதை அழிச்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமையே இல்லை. பட் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இந்த அப்பா அம்மா ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி 2 குழந்தைகளையும் இழந்து இதுக்கப்புறம் இவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அது எவ்வளோ மோசமாக இருக்கும். இந்த நினைவுகள்லாம் எவ்வளோ தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எனிஹோ, இப்படிப்பட்ட மக்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க, நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அட்லீஸ்ட் இதை பார்த்து நம்மளாவது இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிற தவறுங்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். தேங்க்யூ.